அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் நாடகம் என்னவென்றால், கடவுளிடம் நாம் கேட்கும் வரத்தால் நாம் அடையும் பலன் மற்றும் இன்றைய காலத்தில் நம் பிள்ளைகளை பெற்றோர் எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு சிறு நாடகம் எங்கள் செல்ல குழந்தைகள் நடிப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கண்டுகளிப்போம். ஐயோ கடவுளே, இப்படி மழை பெஞ்சா நான் எப்படி அறுவடை செய்யறது? ஆண்டவனே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மழை அளவா பெய்ய வச்சா என்ன? இப்ப வெள்ளமா பெருக்கிறது பயிரெல்லாம் அழிக்கிற. அதே மாதிரி காத்தடிச்சா பத்தாதா? புயலாதான் அடிக்கணுமா? வெயில் அடிச்சா பரவாயில்லையே, ஒரே அடியா இப்ப வறட்சி தருணுமா? உனக்கு பஞ்சபூதங்களை மேனேஜ் பண்ணவே தெரியல. என்கிட்ட அந்த சத்தியம் கூட உற்பத்தி பெருக்கி காட்டுறேன். சரி, உன் இஷ்டம். இயற்கை உன் சொல்படி நடக்கும். நான் பட்ட கஷ்டம் என் மகன் படக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு வரக்கூடாது. நீங்கள் நினைத்தது நடக்கும். ஐயோ ஐயோ, இவங்களெல்லாம் பட்டாதான் தெரியும். பட்டு திரும்பி வருவாங்க, அப்போ பார்த்துக்கிறேன். காட்சி 3. விவசாயி இயற்கையை தன் கட்டுக்குள் வைத்து அவன் விவசாயத்தை செய்ய தொடங்குகிறான். இப்போ நீ கொஞ்சம் கம்மியா பேய். காட்டுறே, நீ கொஞ்சம் லேசா வீசு. ஓவரா வெயில் அடிக்காம பதமா வெயில கூடு. அப்பாடா, பயிரெலாம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கே வந்து அறுவடை பண்ணிடலாம். காட்சி 4. மகன் தன் அப்பா அம்மாவிடம் உரையாடல். அம்மா அம்மா, எனக்கு ரிமோட் கார் வந்துச்சு, வேற ரிமோட் கார் வாங்கிட்டாங்க. சரி சரி, அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன். என்னங்க என்னங்க, பையன் ரிமோட் கார்டு ஒழிஞ்சு போச்சுங்க, வேற வாங்கிட்டாங்க. சரி சரி, நான் நாளைக்கு வாங்கி தரேன். இப்போ நான் வேலையில் இருக்கேன். இல்லை, எனக்கு இப்போவே வேணும். என்னங்க, இப்போ நம்ம பையன் கேட்டால் நாளைக்கு வாங்கி தர சொன்னீங்க, இப்பயே வாங்கிட்டாங்க. சரி சரி, இப்போவே போகிறேன் கடைக்கு. அப்பா, நானும் வரேன். காட்சி 5. அப்பா மகன் இருவரும் கடைக்கு செல்கின்றனர். மகனின் பிடிவாத குணம். இந்தாதா, நீ கேட்ட ரிமோட் கார். அப்பா, எனக்கு இது வேணாம், பெருசா வாங்கிட்டாங்க. இதுவே 5000 தான். இல்லைப்பா, எனக்கு பெருசாக தான் வேணும். நீ பெரிய கார் கேட்குறாரு, 15,000. பரவாயில்லப்பா, எனக்கு பெரிய கார் தான் வேணும். ஓ கடவுளே, சரி சரி, வாங்கி தரேன். காட்சி 6. அம்மாவின் ஃபோனை மகன் வைத்துக்கொண்டு கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். அம்மா, இந்த ஃபோன் நல்லா இருக்கு, இதே மாதிரி ஒன்று வாங்கி தரியா? அதான் இதுலேயே விளாட்றல. பரவாயில்லம்மா, எனக்கு வேறு ஒன்று வாங்கி கொடு. சரி சரி, இதே உன்னோட அப்பாட்ட சொல்கிறேன். இப்போ இதில் விளாடு. அம்மா கொஞ்சம் இங்கே வாயேன், டீ போட்டு போயேன். சரிடா, அந்த ரிமோட் எடுத்து கொடுத்துட்டு போயேன். சரிடா.
அம்மா எனக்கு இந்த ஸ்கிரீனை மூடிட்டு போய. சரிடா. அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து. சரிடா, நான் கத்தாத எடுத்துட்டு வரேன்டா. சரி. நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? எல்லாம் அப்புறம் பண்ணிக்கிறேம்மா. காட்சி 7. அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. தன் மகனிடம் கேட்கிறாள். அபி, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. அது தண்ணியாக தான் எடுத்து கொடுத்துட்டு போடா. அட போம்மா, சும்மா என்னை வாழ்க்கை வாங்கிட்டே இருக்க. அம்மாக்கு எத்தையே செய்ய மாட்டியாடா? அட போப்பா, நீ வேணா போய் செய், நான் செய்ய மாட்டேன். காட்சி 8. விவசாயி அறுவடை செய்து முற்றிய கதிர்களை உதிர்த்து பார்த்தான். நெல் சிதறியது. ஆனால் உள்ளே அரிசி இல்லை. எல்லாமே பதிராக இருந்தன. என்ன கடவுளே, எல்லா படமும் பதிவாக இருக்கு. கடவுள் அமைதியாக சொன்னார், இதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் புயலை கொடுக்கும் போது பயிர் தன் வேரை பலப்படுத்திக்கும். நான் வறட்சியை கொடுக்கும் போது பயிர் தன் வேர்களை நன்றாக பரவ விட்டு நீரை தேடி வளரும். நான் நீரை அதிகமாக கொடுக்கும் போது அதில் வேர்கள் அழுகி போகாமல் தன் வேர்களை வலுவாக்கி கொள்ளும். அதனால் அதன் வளர்ச்சி எல்லாம் பருவநிலைக்கு ஏற்றபடி மாறி நல்லதொரு பலன் கொடுக்கும் பயிராய் அது வளரும். ஆனால் நீ வளர்த்த பயிர்கள் சகல வசதியும் சுகமாய் கிடைத்ததும் சோம்பேறியாய் வளர்ந்து பலன் கொடுக்காமல் பதராய் மாறிவிட்டது. இது விவசாயிக்கு மட்டும் இல்லை, நம் குடும்பத்துக்கும் பொருந்தும். பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டம் தெரியாம சுகமாய் வளர்த்தால் அவர்களால் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் எந்த பலனும் இருக்காது. ஏற்ற தாழ்வுகளை சந்தித்து வளர்ந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஏற்றமிகு பலனை தருவார்கள். நாங்கள் எங்கள் தப்பை திருத்திக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இந்த நாடகம் பார்த்தது எல்லாருக்கும் நன்றி.